பாண்டி வெளியே என்ன சத்தம் போய் பாருல. ஐயா 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 யாருல நீ? தென்காட்சி ஜோசிருங்க. ஜோசிய மக்கள் வேற இடம் பாரு. ஐயாவுக்கு ஒரு குறி சொல்லி ஆகுது. ஐயாவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குயா. அதுல இருந்து தப்பிச்சுட்டாருன்னா ஐயாவை யாரும் அசைச்சிக்க முடியாதுங்கய்யா. ஐயாவுக்கு ஊர் சனங்க குறை கேட்கவே நேரம் இல்ல. உன் குறிய கேட்க போறா இருக்கும் போல. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயாவை வெளியே போக சொல்லாதுங்கய்யா. ஐயாவுக்கு பெரிய கண்டம் இருக்குயா. ஐயா ஐயா என்ன உள்ள விடுங்கய்யா. ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேங்கய்யா. யாருல அது? ஐயா யாரோ தென்காசி சோசினா இன்னைக்கு ஐயாவுக்கு கண்டம், வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லுதான். அவன் கிடக்குறான் போக்கத்த பையன். ஐயா அவன் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது. இன்னைக்கு நீங்க அவசியம் வெளியே போய்தான் ஆகணுமா? இல்ல பாண்டி நீ இருக்கேல்ல, எனக்கு என்னலே பயம். வாழ ஐயா ஐயா என்ன பாக்க விடுங்கய்யா. ஐயா 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 கூப்பிடுறீங்கய்யா. ஐயா கும்பிடுறீங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. அவசர காரியமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன். எல்லாரும் புறவு வந்து பாருங்க. ஐயா ஐயா இன்னைக்கு வெளியே போகாதீங்கய்யா. இன்னைக்கு தான் பௌர்ணமி நாளு, பெரிய கண்டம் இருக்கு. சரி சரி சொல்லிட்டல, புறப்படு புறப்படு. தாயி நீயாவது சொல்லு தாயி. ஏங்க அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தேன். போற உசுரை வீட்டுல பூட்டி வச்சா போகாம நிறுத்த முடியுமா? கோட்டிக்காரத்தனமா இருக்கு. இல்ல நான் சோசியத்தை நம்புற சாதி இல்ல. நான் போறேன், வழிய விடுங்களேன். ஐயா சொன்னாங்க ஐயா 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 தாயி ஐயா ஐயா ஐயா. ஏமா ஐயா வராரு, பெறத்தால போய் உட்காரு. ஐயா நம்மளும் திரும்பி போயிடலாங்க ஐயா. இன்னைக்கு போக வேண்டாங்க ஐயா. முருகா ஒரே வெட்டு கிராமத்தோட சொல்லி முடியணும். பாண்டி என்ன மன்னிச்சுங்க ஐயா. தெரியப்படுத்துறது என்னன்னா, சீவலப்பேரி கிராமத்தை சேர்ந்த பாண்டிங்கிறவரு முன்சிப் கொலை வழக்குல குற்றவாளியா கருதப்படுறதுனால அவரை பத்தி தகவல் தெரிஞ்சவங்க போலீஸுக்கு தெரிவிக்கணுங்கிறது சர்க்காரோட உத்தரவு. விஎம் கொலை சம்பவத்தில் குற்றவாளியாக கருதப்படும் சீவலப்பேரியை சேர்ந்த பாண்டியை பற்றி தகவல் தெரிந்தாலோ கண்டாலோ உடனடியாக போலீஸ் இலாகாவிற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். என்ன மைத்துக்கள் இங்க வந்து நிக்க? 48 பட்டியல பேர் வாங்கின பெரிய மனுஷன் வெட்டி விட்டு வந்து நிக்க பாவி. நான் எனக்கா பண்ணல, ஊருக்கா பண்ண. இத போலீஸ்ல போய் சொல்லல. இப்ப நீ போல உன் கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு போய் நானே உன்னை போலீஸ்ல விட்டுருவேன். ஐயோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கா அந்த காரியத்தை செய்யல, ஊருக்கா பண்ணேங்கறல்ல. ஏல இப்ப நீ போலீஸ்ல சரணடைறியா இல்ல உன்னை அடிச்சு வச்சுட்டு போட்டா? திரும்ப ஒரு தடவை அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி விட வெட்டி. ஏல பாண்டி போடல கீழ அறுவாள. ஆத்தா என்ன சொல்லுதா பாத்து இல்ல, நான் போலீஸ்ல சரணடைடுமா? ஆமாம்ல அதத்தான் நானும் சொல்லுதேன். ஆத்தா என்ன புடிச்சு தூக்குல போட்டுருவாங்க. தெரியுமில்ல, ஒண்ணு மட்டும் இல்ல எங்களையும் சேர்த்து தூக்குல போட்டாலும் கூட அந்த பழி தீராதுல. ஆத்தா நெசமாத்தான் போலீஸ்ல நான் செஞ்ச பாவமும் என் வயிற்றுல வந்த பாவமும் போலீஸ்ல போய் சரணடைச்சு உன் பாவத்தை கழுவுல. ஆத்தா அவங்களை செத்து போகவா சொல்லுதீங்க? பிறந்த உடனே தொப்புள் குடி அறுத்துற மாதிரி தாயும் பிள்ளைங்கிற வரவங்க அத்தா அறுத்து. இனிமே எனக்கு யார் இருக்கா எவரு பாப்புல பழம். இனிமே நீங்க இருக்க வேண்டாம், உங்க சொக்காரங்க வீடு மணியாச்சில இருக்குல்ல, அங்க போய் ஒன்னா விட்டு போட்டு போறேன். அதான் எங்க ஆத்தாவே சொல்லிட்டேன்.
ஆத்தா சும்மா தானே ஆத்தா சொன்னேன், நெசமாவா சொன்னேன்? அதான் ஆத்தா, எல்லாத்து வீட்லயும் புள்ளியோட பிறப்புக்கு தாய் காரணமா இருப்பாங்க. இந்த பாண்டி விஷயத்துல இறப்புக்கு தாய் காரணமாயிட்ட. வர்ற ஆத்தா. நான் செஞ்ச பாவமும் என் வயிற்றுல வந்த பாவமும் போலீஸ்ல போய் சரணடைஞ்சு பாவத்தை கழுவுல. ஏவியா இப்படி ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிய? ஒன்றும் இல்லை பிள்ளை, ஊர் வந்துருச்சு, நீ போய் உங்க சொக்காரங்க வீட்டில் இரு, உறவு வந்து பார்க்க. ஏயா இந்த நேரத்துல? நான் எது செஞ்சாலும் சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, மறுபேச்சு பேசாம போகல. இந்த வழக்கில் 4வது எதிரி கருப்பையா, 5வது எதிரி மூக்கையா, 6வது எதிரி நயனார், 7வது எதிரி ஒச்சாண்டி, 8வது எதிரி சிவங்காளை இவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள கொலை குற்றத்தை அரசு தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்காததால் சந்தேகத்தின் பலனை எதிரிகளுக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்கிறேன். 2வது 3வது எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முண்டன், முருகன் மீதுள்ள கொலை குற்றத்தை சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பில் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களது குற்ற செய்கையில் அவர்களது ஈடுபாட்டினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. இந்த வழக்கில் முதல் எதிரியும் மிகவும் கொடூரமாக கொலை செய்தவருமான பாண்டி என்ற சீவலப்பேரி பாண்டி மேலுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இந்த எதிரிக்கு மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அது ஒண்ணுதான் என் மனசத்தை செய்து ஒத்தையில விட்டு போனால் ஒண்ணும் இல்லாம விட்டு போல பிள்ளை. அண்ணே, நான் எல்லாரும் மத்தவங்களுக்கு பூ, கஞ்சி கோட்டை, நெல்லு, 2 ஏக்கர் வாய்க்காடு எழுதி தருவாங்கன்னு என் கழுத்துக்கு கயிறு ஏறினாலும் உங்க வயிறு காயாம பாத்துக்கிட்டா இந்த பாவி பையன் பாடு. ஐயா, ஒரு சின்ன விஷயம். நான் சொந்த விரோதத்துல இந்த கொலையை செய்யலன்னு எங்க ஊரு தெரிய என் பொஞ்சாதியும் எங்க அண்ணனும் எங்க ஐயா கிராமசோட சமாதியில ஒரு தடவை பால் ஊத்தி பூ வைக்க சொல்லிருங்க. யாரே நீங்க? இவங்க பாண்டியோட கொஞ்சம் நான் அவனுடைய அண்ணன். ஓஹோ, அந்த கேஸா? இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்குமே. இருந்து பாடி வாங்கிட்டு போங்க. ஏன் ராசா உசுறு போகாதையா? நான் கும்பிடுற சொடல மனசான்னு சத்தியமா சொல்லுதே. ஏன் உசுறு இருக்குதுன்னா அவர் உசுறு இருக்கும். பொசுக்கன்னு போற பூச்சி அவரு, சார சீக்கிர சாடி அவரு. இன்னொரு தடவை சொன்ன கொதவளையை நெருக்கி போடுவேன். ஆமா. என்னையா சத்தம்? சாரி, உங்க பாண்டியோட சம்சாரம் பாடிய பத்தி. ஓஹோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறமா.
இன்னைக்கு காந்தி 100ஆண்டு நாள். அதனால நாடு முழுதும் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதிக 16 பேருக்கும் தண்டனை குறைப்பு செஞ்சிருக்காங்க. கடைசி நிமிஷத்துல பாண்டிக்கு தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு. இனிமே பாண்டி ஆயுள் தண்டனை கைது. சாமி, நான் தீச்சட்டி தூக்குற, தீ மிதிக்கிற, தீ தமாடுற, ஆணி மிதிக்கிற, அம்பு குத்திக்கிற சாமி. சாமி. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! 4-5 பேர் போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தான்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடல. கொண்டாடி போடல. உட்காருங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சு, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது? மேனேஜர் ஆச்சு இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்புல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்ட அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டா. இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே. பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேதான். என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்க விடுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபர் போய் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவனையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேலே இருந்து சர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு ஓமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயில ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி குடியா ஊத்துல. என்னங்க இது? 200 பவுன் நகைக்கு 2000 தானா? இல்ல, திருட்டு நாய்க்கு எவ்வளவு தருவாங்க? இது வித்து காசாக்குறதுக்கு எவ்வளவு சொனங்களுக்கு தெரியுமா? ஐயாவுக்கு பணம் கொடுக்க மாட்டே வர மாட்டேன். ஐயா, இது யாரு இந்த அளவெடுத்த நேரத்துல? மலையாண்டி. மலையாண்டின்னா சில்லா கலெக்டரா? எந்த மலையாண்டின்னு சொல்லுவேன்? பாண்டி, தீவல பேரி பாண்டி அண்ணன். யாரு? அந்த கொலகார பையனோட அண்ணனா? நீ ஏங்க எங்க வந்த? ஐயா, நான் எத்து போயிட்டோமையா, கண்ட தண்ணிக்கு கூட வகை எத்து போயிட்டோமையா. என்னவே பண்ண சொல்ற? பாண்டி தாமையா சொன்ன 2 ஏக்கரா வயக்காடு பூவுக்கு 5 கோட்டை நெல்லும் தருவாங்க. நயனார் ஐயாவை பாருன்னு சொன்னாங்க. ஏ, கோட்டி பிடிச்சிட்டோம் தம்பிக்கு.
கொலையை பண்ண உள்ள போனான். கொலகார பையலுக்கு தண்டனை தான் தருவாங்க, பரிசா கொடுப்பாங்க. ஐயா, காரியத்தை அவனா பண்ணலையே ஐயா. இன்னும் நானே செய்ய சொன்னேன், சொல்லல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? எங்க ஆத்தாவும் பாண்டிய பொஞ்சாதியும் உசிர தக்க வச்சுட்டு கொஞ்சம் நெல்லும் படமும் தந்தீங்கன்னா போதுமையா. நான் இலவசமா கொடுக்கறது ஒண்ணுதான் யோசனை. பாண்டி ஜெயில இருந்து வர்றதுக்கு எப்படியும் 10 வருஷம் ஆயிரு. அது வரைக்கும் நீ எப்படி காலம் தள்ள போற? பாண்டியோட பொஞ்சாதி வரஜிலையும் வண்ணமா தான் இருக்கா, நான் பார்த்துருக்கேன். பேசாம டவுன் தேரடி வீதியில் ஒரு வீட்டை பிடி, அவளை வச்சு. ஐயா, உம்ம நம்மள பாசத்துக்கு என்ன தேவையா கூட அனுப்புறீங்களா? இந்த வார்த்தை எங்க தம்பி மட்டும் கேட்டிருந்தா உம்ம கண்டன் வெட்டி நாய்க்கு நடிக்கும் போட்டுருப்பால. ஓ நல்லதுக்கு தான் மலை ஏண்டி சொல்றேன். கண்டாளி பசங்களா, துட்டு சேகரி வேலையை சொன்னா துப்பிட்டு போறான், துப்பு கெட்ட பாயா. ஆத்தாளுக்கு ஒண்ணும் இல்லவே, சீக்குன்னு சொல்லி வேலைம்மா கூப்பிட்டா. என்ன சீக்குன்னு நினைச்சிரு? பாசிதான். 3 வேளை இல்ல, 1 வேளை கஞ்சித்துனா கூட ஆத்தா சரியாயிடுவா. அதுக்கு வழிய பாருவே.